ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ரவை வச்சு நம்ம அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் தட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரவை அடை தான் செய்ய போகிறோம். அதாவது ரவை அடைன்னு சொல்லலாம், இல்லை ரவை ரொட்டின்னு கூட சொல்லலாம். இந்த ரவை அடை டக்குன்னு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ரவை ஊற வச்சுக்கலாம். 2.5 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவைனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை 5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வைக்கலாம். கரண்டி வச்சு ஒரு முறை நம்ம கலந்துக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஊறத்துக்கு வச்சிடலாம். அப்படியே பாருங்கள், நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் ஊற்றுறேன். டோட்டலாக நான் 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது மூடி 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிட்டு பிறகு நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு இருக்குது. இந்த ரவையை ஊற வைக்கலைன்னா இது ஹார்டாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போவே நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் 1 சின்னது சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. இதுக்கு தயிர் தேவைப்படாது, தயிர் தேவையில்லை இந்த அடைக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. வெங்காயம் முதல்ல பாதி சேர்த்தேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நமக்கு ரொட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவை அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டு சேர்க்கறதுனால நமக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் நம்ம சாப்பிடலாம். நமக்கு டெய்லி இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு போர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரவை அடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது இருக்கட்டும், நம்ம மூடி வைக்கலாம். இப்போ நம்ம தட்டிக்கலாம். நான் பாஷ்மெண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன், அது மேலே தான் நான் தட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட இலை இருந்துச்சுன்னா, வாழை இலை இருந்துச்சுன்னா அது மேலே கூட தட்டிக்கலாம். இல்லை பிளாஸ்டிக் கவர் வச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நம்ம தேய்ச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம இதை மெலிசாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது உங்களுக்கு தட்டுறதுக்கு ஆகலைன்னா நீங்கள் கையில் எண்ணெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த அடையை தட்டிடலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாத, ரொம்ப தடியமனாகவும் இல்லாமல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா வேகும். இது இப்போ நம்ம தட்டி ஆச்சு. நம்ம தவா வச்சுருக்கோம் சூடாகிறதுக்கு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரொட்டியை போட்டுக்கலாம். தட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுன்னு கூட நீங்கள் தட்டி எடுக்கலாம். இப்போ மத்தியத்தில் நான் சின்னதாக ஹோல் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தவா காஞ்சிடுச்சு. இந்த ஷீட்டோடு எடுத்து நம்ம ரொட்டியை நம்ம தவா மேலே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஷீட் ஈஸியாக வெளியே வந்துடுது. ஸோ நமக்கு இந்த ஷீட் மேலே தட்டும் போதும் நமக்கு ஒட்டாமே வரும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் சுற்றில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். இதுக்கு மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓப்பன்லேயே வேக வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அடை, இந்த ரவை அடை ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு சட்னி, எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நான் வேர்க்கடலை சட்னி தான் வச்சுருக்கேன். கடலை சட்னி, அதுக்கப்புறம் கார சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரொட்டி எப்போனாலும் சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மத்தியானம் லஞ்சு கூட சாப்பிடலாம், நைட்டு டின்னர் கூட இது செஞ்சு சாப்பிடலாம். டக்குன்னு நம்ம வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு இல்லாத இருக்கும் போது நம்ம இந்த ரவை அடையை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம இந்த அடையை செஞ்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம்.
பார்க்கலாம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ரவை அடை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ரவை அடை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே லைக்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. லைக்ஸ் கொடுத்தா தான் நான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.